इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् ஸ்தானத்ரயத்துக்கு பாஷ்யம் எழுதினார். ஸ்தானத்ரயம் அப்படிங்கிறது வேதாந்தத்துல உபனிஷத் பிரஸ்தானம் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது பண்ணீங்கன்னா பிரம்மசூத்திரம், இந்த சூத்திர பிரஸ்தானம் சொல்றது. அதே மாதிரி பகவத்கீதை, இந்த ஸ்மிருதி பிரஸ்தானம், இந்த மூணுக்கும் ஆச்சாரியால் பாஷ்யம் எழுதி. ஆனா அந்த பாஷ்யம் விசார பகுலமாக இருக்கு. அதாவது ஒரு விஷயத்தை நிரூபணம் பண்றதுக்கு பூர்வபக்ஷம் சித்தாந்தங்கள்லாம் பண்ணி அதை இப்படி தீர்மானம் பண்ணக்கூடியதா. அதாவது அதாவது பல சாஸ்திரங்களோடு சம்பந்தப்பட்ட விசாரங்கள்லாம் பண்ணி தீர்மானம் பண்ணக்கூடியதா இருந்தது. அப்படி தீர்மானம் பண்ணி நான் என்ன சாரம் அப்படின்னு வரும் இல்லையா, அந்த சாரத்தை மாத்திரம் புரிஞ்சுக்கிறதுக்கு சில பேர் ஆசைப்படுவாங்க. விசாரங்கள்லாம் வேண்டாம், என்ன சித்தாந்தமோ அதை நேரடியே சொல்லுங்க அப்படின்னு கேட்காது. நான் விசாரம் பண்ணா குழந்தை பூர்வத்தை தோன்றது, அப்புறம் பார்த்தா எல்லாம் தப்புன்னு சொல்றேன். ஒரே தோட்டமா இருக்கு. இந்த மனதுக்கு தேசம் இல்லாம புத்திக்கு கஷ்டத்தை கொடுக்காமல் உங்களுடைய சித்தாந்தத்தை நேரடியாக சொல்லுவீங்களோ அப்படின்னு பிரகரண கிரந்தங்கள் எழுதினார். பிரகரண கிரந்தம் அப்படின்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். பிரகரண கிரந்தம்னு சொல்லுவார். வேதாந்த சாஸ்திரம்னு சொல்றோம் இல்லையா, அந்த சாஸ்திரத்துல நாம பிரவேசம் பண்றதுக்கு நமக்கு ஒரு தகுதி ஏற்படணும்னா, அதாவது அந்த சாஸ்திரத்தை படிக்கணும்னு சொன்னா நாம அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணுமோ அதையெல்லாம் நிரூபணம் பண்ணக்கூடிய கிரந்தம் பிரகரண கிரந்தம். பொதுவா பிரகரண கிரந்தத்தை படிச்சால் அதுக்கு மேல சாஸ்திரம் புரியும். எந்த ஒவ்வொரு சாஸ்திரத்துக்கும் பிரகரண கிரந்தம் உண்டு. நாம இப்ப வேதாந்த சாஸ்திரம்னு சொன்னா வேதாந்த சாஸ்திரத்துக்கு வேதாந்த பரிபாஷா அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இதை படிக்காமல் வேதாந்த பாடம் சொல்லிக் கொடுக்க முடியாது. மீமாம்சா சாஸ்திரத்துக்கு அதுக்கு சில பிரகரண கிரந்தங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் படிச்சாதான் அவனுக்கு மீமாம்சையை சொல்லிக் கொடுக்க முடியும், சாஸ்திரம் சொல்லிக் கொடுக்கணும். அதே மாதிரி வேதாந்தத்தில் என்ன சொல்றதுன்னு இவனுக்கு முதல்ல தெரிய வேண்டாமா? ஒரு ஐடியா இருந்தா தான் அதுக்கு மேல அதுல பிரவேசம் பண்ண முடியும். அதுக்கு உபயோகப்படக்கூடிய கிரந்தங்களை பிரகரண கிரந்தங்கள்னு சொல்லுவார். இது பொதுவான பிரகரண கிரந்தங்களுக்கு ஒரு லட்சணம். சாஸ்திரத்துல சொன்ன விஷயங்களை முழுமையாக சொல்லாமல், முழுமையா சொல்லிருக்கோன்னு சொன்னா அப்புறம் சாஸ்திரம் படிக்க போக மாட்டான். அதனால அதை பூர்ணமாக சொல்லாமல் அதை படிக்கிறதுக்கு தேவையான ஞானத்தை உண்டு பண்ணி பண்ணி கொடுக்கிறது இருக்கு. அப்பேற்பட்ட கிரந்தத்தை பிரகரண கிரந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆச்சாரியாளுடைய இந்த பிரகரண கிரந்தங்கள் எப்படி இருக்குன்னு கேட்டா கொஞ்சம் வித்தியாசமான கிரந்தங்கள். அந்த சாஸ்திரத்துல தீர்மானம் பண்ணி கொடுத்து இதுதான் அப்படின்னு என்ன சித்தாந்தம் பண்ணப்பட்டதோ அந்த சித்தாந்தங்களை அழகா எடுத்துக்கிட்டு, அதனால இதை படிச்சுட்டு நீங்க அந்த சாஸ்திரம் படிக்கணுங்கிற அவசியம் இருக்காது. தாராளமா படிக்கலாம், படிக்க வேண்டாம்னு சொல்லல. ஆனால் அந்த சாஸ்திரத்தை படிச்சு நீங்க என்ன விஷயங்களை புரிஞ்சுக்கணுமோ அத்தனை விஷயமும் ஒரு குறை இல்லாமல் இந்த மாதிரி பிரகரண கிரந்தத்தை நிரூபணம் பண்ணி கொடுக்கும். ஆச்சாரியால் சின்னதாகவும் பெரியதாகவும் பல பிரகரண கிரந்தங்கள் எழுதியிருக்கார். ஒரு ஸ்லோகம் உள்ள பிரகரண கிரந்தமும் இருக்கு. ஒரே ஸ்லோகம் தான், அதுக்கு மேல இல்ல, ஏக ஸ்லோகி அப்படின்னு பேர். ஆனா எந்த பிரகரண கிரந்தமா இருந்தாலும் அது ஒரு விஷயத்தையும் விடாமல் பூர்ணமாக வேதாந்தத்துடைய சித்தாந்தத்தை நமக்கு போதிக்கக்கூடியதாக இது ஆச்சாரியாவுடைய பிரகரண கிரந்தத்துக்கு விசேஷம். இப்ப நாம விவேக சூடாமணிங்கிற இந்த கிரந்தத்தை பார்க்க போறோம். இது நல்ல பெரிய கிரந்தம். கிட்டத்தட்ட
600 ஸ்லோகம் கிட்ட இருக்கு. அருமையான ஸ்லோகங்கள். நமக்கு நன்னா மனசுல புரியும்படியாக எதிலிருந்து குறிச்சு நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறத அழகா எடுத்து சொல்லியிருக்கார். ஒரு சிஷ்யன் குரு கிட்ட போய் கேட்க வேண்டியது என்ன, அவனுக்கு அந்த குரு எப்படி உபதேசம் பண்ணணும், இது ஒரு சம்வாத ரூபமாக இந்த கிரந்தத்துல எழுதி. அப்படி எழுதினா படிக்கிறவாளுக்கு சுலபமா புரியுதோ, சிஷ்யன் இப்படி கேட்டான், குரு அதுக்கு இப்படி பதில் சொன்னார். இந்த ஆரம்பம் என்ன தெரியுமா, சிஷ்யன் கேட்கும்போது பந்தம்னா என்ன அது முதல்ல கேட்டுக்கணும். இல்லைன்னா முக்தி எப்படி தெரிஞ்சுக்க முடியும், பந்தம்னா என்னன்னு தெரியாமல் மோட்சம்ங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது. அதனால பந்தம்னா என்னன்னு முதல்ல கேட்டுக்கணும்னு மேல வரப்படும். அதைத்தான் முதல்ல கேட்கணும் குரு கிட்ட போய். பந்தத்தை தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதுல இருந்து எப்படி விடுபடுறதுன்னு பார்ப்போம். அதனால முதல்ல பந்தம் நம்மளை தட்டி போட்டிருக்கிறது என்னன்னு தெரியும், அதுக்கப்புறம் அதுல இருந்து விடுதலை எப்படி வருங்கிறத அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு அழகா நிரூபணம் பண்ணிட்டு வர அந்த கிரந்தம். அப்பேற்பட்ட கிரந்தத்துக்கு ஆரம்பத்துல முதல் ஸ்லோகம் குரு நமஸ்காரம். பகவத்பாதாருக்கு குரு யாரு, கோவிந்த பகவத்பாதர். அவரை நமஸ்காரம் பண்ணிட்டு அப்ப கிரந்தத்தை ஆரம்பிக்கிறேன். கிரந்தத்தை ஆரம்பிக்கும் போது சிஷ்டாள்கள் எப்போதுமே குரு நமஸ்காரம், பகவன் நமஸ்காரம், ஈஸ்வரன் நமஸ்காரம் இதெல்லாம் பண்ணிட்டு ஆரம்பிக்கிறதுன்றது சம்பிரதாயம். அந்த நமஸ்காரம் இருக்கு, குருவை நமஸ்காரம் பண்றதுங்கிறது இது 2 விதத்துல உபயோகப்படுறது. குரு கிட்ட இவருக்கு இருக்கிற மரியாதையை தெரிவிக்கிறதுங்கிறது மாற்றம் இல்லை, அது ஒண்ணு இருக்கவே இருக்கு. மேற்கொண்டு நிரூபணம் பண்ணக்கூடிய விஷயம் தனக்கும், அதாவது எழுதுகிற கிரந்தகர்த்தாவுக்கும் அதை கேட்கிறவாளுக்கும் நல்லபடியாக புரிய வைக்கிறதுக்கும் இது உபயோகப்படும். குரு நமஸ்காரம் கிரந்தகாரெல்லாம் பெரியவாள்லாம் சொல்லியிருக்கா. குரு நமஸ்காரம் பண்ணினது மாத்திரம் இல்லாமல் அதை ஒரு ஸ்லோகமாக கிரந்தத்துல எழுதுறது இருக்கு, அது இன்னும் விசேஷம். இவர் போய் நேர குருவுடைய படத்துக்கோ இதுக்கோ நமஸ்காரத்தை பண்ணிட்டு கிரந்தத்தை நேர ஆரம்பிக்கலாமா, அப்படி ஆரம்பித்து பண்ணுவார். ஆனால் அதோட சேர்த்து இந்த மாதிரி நான் குருவை நமஸ்கரிக்கிறேன் அப்படின்னு ஒரு சுலபமும் எழுதுவார் அந்த தான் எழுதுற புத்தகத்திலேயே. அப்படி எழுதினத்தினுடைய பிரயோஜனம் என்னன்னு சொன்னா, நித்தியம் நாம அந்த கிரந்தத்தை படிக்கும் போது அந்த ஸ்லோகம் நமக்கு முன்னாடி வரும் இல்லையா, அதனால அந்த ஸ்லோகத்தை அனுசந்தானம் பண்ணினதுனால குருவுடைய அனுகிரகம் பூர்ணமாக நித்தியம் அதோட அந்த தியானம் வந்துட்டே இருக்குங்கிறதுக்காக அப்படி பண்ணணுமா. அதே மாதிரி இங்க ஒண்ணு சொல்றார், சர்வ வேதாந்த சித்தாந்த கோச்சரம் தம் அகோச்சரம் கோவிந்தம் பரமானந்தம் சத்குரும் பிரணதோஸ்மி. இது முதல் ஸ்லோகம், மங்களாச்சரணம். அகம்னா நான், கோவிந்தம் சத்குரும் பிரணதோஸ்மி. கோவிந்தன் பேருள்ள என்னுடைய சத்குருவை நமஸ்கரிக்கிறேன். கோவிந்த பகவத்பாதார ஆச்சாரியா நமஸ்காரம். இதை விட அழகா நான் மாண்டூக்கிய பாஷத்துல சொல்லி, இவர் குருவை நமஸ்காரம் பண்றாருன்னா அந்த குரு எப்பேற்பட்டவர்னு தெரிவிச்சு அப்புறம் நமஸ்காரம் பண்ண. சத்குருன்னு சொல்ல, குருல எங்கேயாவது அசத்குரு சத்குருன்னு இருக்க முடியுமா? இல்லையா? அசத்குருனா குரு இல்ல, சத்குரு தானே குரு, நல்லத்தை சொல்லி கொடுக்கிறவர் தானே குரு இல்லையா? இன்னொன்னு எடுத்துலாம் ஏதாவது வழி காண்பிச்சா அவர் குரு கிடையாது. ஏன் தெரியுமா? பகவத்பாதார் குரு யாரு அப்படின்னு கேட்டு ஒரு பதில் சொல்லிருக்கு. பிரஷ்னோத்தர ரத்னமாலிகான்னு ஒண்ணு பண்ணிருக்கு. பல ரத்னங்கள், பிரஷ்னம் உத்தரம் இதுதான் ரத்னம், கேள்வி பதில், இதையே ரத்னமா வச்சு ஒரு மாலை பண்ணிருக்க. அதுல கோ குரு கேள்வி, குருனா யாரு சிஷ்யன் கேட்கிறான். கோ குரு அதிகத தத்துவ சிஷ்யஹிதாய உத்யத சததம். குருன்னு யாரை சொல்லலாம்னு கேட்டால், எவன் தான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய தத்துவத்தை நன்றாக புரிந்து கொண்டவனோ, அதிகத தத்துவ, சொல்லிக் கொடுக்கிற விஷயத்தை அவன் நல்லா புரியணும். அவனுக்கே தெரியாதுன்னு சொன்னா எப்படி சொல்லிக் கொடுக்க முடியும்? அதனால சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயம்
தத்துவத்தை இவன் புரிஞ்சுட்டு இருக்கணும். அது போகல. சிஷ்ய ஹிதாய உத்தியத, நம்ம கிட்ட வந்த இந்த சிஷ்யன் எந்த ஒரு உத்தேசத்துல வந்திருக்கானோ, அதாவது இங்க வந்தா தன்னுடைய அஜ்ஞானத்தை போக்கிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தானே வரா சிஷ்யன். குருவுக்கு சிஷ்யன் எதுக்கா வரா? தன்னுடைய அஜ்ஞானத்தை போக்கிக்கிறதுக்கா. அப்ப என்ன மாதிரி சொல்லி இவனுக்கு போதிச்சா இவனுடைய அஜ்ஞானத்தை போக்க முடியும்? இவன் தன்னுடைய அஜ்ஞானத்தை போக்கிக்கிறதுக்கு எந்த மாதிரியான யோகியதைகளை சம்பாதிக்க வேண்டும், இவனுக்கு எது ஹிதமாக இருக்கும் அப்படிங்கிறத எல்லாத்தையும் பார்த்து அதுக்காகவே நிரந்தரமாக பிரயத்தனம் பண்ணிட்டு இருக்கிறவன் தான் குரு. ரெண்டு விஷயம். இவன் நன்னா தெரிஞ்சவன், தத்துவஞானியாக இருக்கணும், அது கிடைச்சிடும். ஆனா இவன் சிஷ்யனை கிடைக்கிறதுக்கு பிரயத்தனம் பண்ணுவாரான்னு சொல்ல முடியாது. யாரோ வந்து படிப்பா, புரிஞ்சுதோ புரியலையோ, ஆட்சி பாட ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு போறவன் உண்டு. தெரிஞ்சவான் நன்னா தெரிஞ்சவாளா இருக்கான். அப்படி இருக்கு. சிஷ்யனுடைய ஹிதத்தையே மனசுல வச்சுண்டு சிஷ்ய ஹிதாய சததம் வித்யதா, சததம் நிரந்தரமாக அந்த சிஷ்யனுடைய ஹிதத்திற்காகவே பிரயத்தனம் பண்ணக்கூடியவனாக இருக்கும். அப்படியானா இங்கான அசத்குரு இருக்க முடியும்? ஒரே முடியாது. அப்படி ஒரு குரு இருக்க முடியாது. அப்ப எதுக்கு சத்குரு? சத்குரும் பிரணதோ. இந்த இடத்துல சத் அப்படிங்கிற சப்தத்துக்கு பிரம்மம். பகவத்கீதையில ஓம் தத்சதிதி நிர்தேசோ பிரம்மண திரிவித கிருதா. ஓங்காரம், சத்துன்னு ஒரு சப்தம், சத்துன்னு ஒரு சப்தம், இதெல்லாம் பிரம்மத்தை சொல்லக்கூடிய சப்தம் சொல்லி பிரம்மத்துக்கு பேரு. அப்ப இங்க இந்த குரு பிரம்மத்தை சொல்லி கொடுக்கக்கூடிய, அதனால சத்குரு. சத்துனா பிரம்மம், பிரம்மகுரு. பிரம்மத்தை சொல்லி கொடுக்க, வேதத்தை சொல்லி கொடுக்கிற குரு வேத குரு, சாஸ்திரத்தை சொல்லி கொடுக்கிற குரு சாஸ்திர குரு, சத்தை சொல்லி கொடுக்கக்கூடிய குரு சத்குரு. அப்படிதானே வரும். ஏன் சத்துனா என்ன தெரியுமா? சத்தியம். சத்தியம்ங்கிறதுதான் சத்து. அப்ப சத்தியத்தை சொல்லி கொடுக்கக்கூடிய குரு. சத்தியம்ங்கிறது பிரம்மம் தான். அத்வைத சித்தாந்தத்துல சத்தியம்னு எதை சொல்றது? ஒண்ணே ஒண்ணுதான். நமக்கு தெரியாது, ஆனா அதுதான் சத்தியம், அதுதான் பிரம்மம். அதை சொல்லிக் கொடுக்கறதுக்கான சத்குரு. சத்குரு எப்பேற்பட்டவர் தெரியுமா? மற்ற குருவை விட விசேஷமா. அவரே கோவிந்தர். கோவிந்தர்னு பேரு மாத்திரம் இல்லை, கோவிந்தன்னு பகவான். கோவிந்தா கோவிந்தா சொல்றாங்க. அப்ப அந்த கோவிந்த சப்தம் பரமாத்மாவை குறிக்கக்கூடிய சப்தம், பரமாத்ம ஸ்வரூபமாக. அதை எப்படி நிரூபணம் பண்றது? பரமானந்தம், கோவிந்தம் பரமானந்தம் அத்குரும் பிரணதோஸ்மியம். ஆனந்தத்துல பரம ஆனந்தம்னு சொல்லியிருக்கு, ஒரு விசேஷனம் போட்டு. ஆனந்தம்ங்கிறது ஒரு ஈ எறும்பிலிருந்து ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா தாரதமியம் உள்ளதாக நிறைய சொல்லியிருக்கு. ஆனந்தம் எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஆனந்தம் இருக்கு. கொஞ்சமாகவோ அதிகமாகவோ அதாவது ஆனந்தப்படுறார். ஆனால் எல்லை இல்லாத ஒரு ஆனந்தம், இதுதான் பரம ஆனந்தம். உபனிஷத்து என்ன சொல்லிருக்கு? ஏகோஸ்து பரமஹா ஆனந்தம். வெளியிலிருந்து வரக்கூடிய ஒரு விஷயமும் சம்பந்தப்படாமலே இவன் அனுபவிக்கக்கூடிய ஒரு ஆனந்தம் இருக்கே, அந்த ஆனந்தத்தை பரம ஆனந்தம்னு சொல்லி. நாம சாதாரணமா சந்தோஷமா இருக்கிறதுக்கு வெளி விஷயங்களை அபேட்சிக்கிறோம். சந்தோஷமா இருக்கணுமேங்கிறதுக்காகத்தான் சௌகரியம் எல்லாம் பண்ணிக்கிறோம். அப்ப சௌகரியம் பண்ணினா அது மூலமாக நாம சம்பாதிக்கிறோம் ஒரு ஆனந்தம். இது விஷயானந்தம்னு சொல்றோம். விஷயங்கள்னால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆனந்தம். இது பரமானந்தம் இல்லை. விஷயங்களே ஒண்ணுமே வேண்டாம், ஆனா இருக்கக்கூடிய ஆனந்தம்னு இருக்கு. அந்த ஆனந்தம் தான் பரமானந்தம். அது பிரம்மஸ்வரூபம்னு சொல்றோம். இந்த சாஸ்திரத்துல திருவுணம். ஆக பரமானந்தம். இன்னொரு விசேஷம் என்னன்னா, மற்ற குருவுக்கும் சத்குருவுக்கும் ஒரு விசேஷம். வேதத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய குரு வேதமாக இருக்க மாட்டார். சாஸ்திரத்தை சொல்லிக் கொடுக்க
கூடிய குரு சாஸ்திரமாக முடியாது, அவரும் சாஸ்திரமாக முடியாது. அவர் யாருக்கு சொல்லிக் கொடுக்கிறாரோ அந்த சிஷ்யனும் சாஸ்திரமாக மாட்டான். ஆனா பிரம்மத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய குருவே பிரம்மன் தான். அவர் யாருக்கு சொல்லிக் கொடுக்கிறாரோ அந்த சிஷ்யனும் பிரம்மன். இது ஒரு விசேஷம். சொல்லுக்கு ஆரம்பத்தில் சொல்லிருக்காரு, நான் அப்புறம் பிரம்மத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய குரு பிரம்மனே தான், அந்த பரமாத்மாவே தான் அப்படிங்கிறது தீர்மானம். பிரம்மவேத பிரம்மிந்த பவதி. பிரம்மத்தை தெரிஞ்சுட்டானே, ஆனால் பிரம்மஜானிங்கிறது யாரு? பிரம்மனே தான் வேறு அப்படிங்கிறது வேதாந்த சித்தாந்தம். அந்த வேதாந்த சித்தாந்தத்தை இந்த குரு கிட்ட அவர் காண்பிக்கிறார். இந்த குரு பரமானந்தம் சத்குரும், அப்பேற்பட்ட தத்துவஞானியாக இருக்கார். எப்படி காண்கிறார்? சர்வ வேதாந்த சித்தாந்த கோச்சரம். வேதாந்தங்களுடைய சித்தாந்தம் ஒரு வேதாந்தம், சர்வ வேதாந்தம். வேதாந்தம்னா உபனிஷத்துக்கு. எல்லா உபனிஷத்துக்களும் ஐகமத்தியமாக எந்த ஒரு விஷயத்தை சித்தாந்தப்படுத்துகிறதோ, எதை சித்தாந்தப்படுத்துறது? சர்வே வேதாக யத் பதம் ஆமனம். எல்லா வேதங்களும் ஒரே ஒண்ணு அடையணும்னு ஒரே ஒரு குறிக்கோளை காமிச்சுட்டே இருக்கே, அதுதான் பிரம்மம். அதைத்தான் பிரம்மம்னு சொல்றோம். அப்ப சர்வ வேதாந்த சித்தாந்த கோச்சரமாக இருக்கக்கூடிய பிரம்மஸ்வரூபந்தான் இந்த சத்குரு. அதே சமயத்துல அகோச்சரம். அகோச்சரம்னா என்ன தெரியுமா? நாம புரிஞ்சுக்கிறோம்னா யாரு புரிஞ்சுக்கிறான்னு நீங்க யோசனை பண்ணி பாருங்க. நான் தானே புரிஞ்சுக்கிறது யாரு? அவனா எதை புரிஞ்சுக்கிறான்? ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி புரிஞ்சுக்கிறான். இங்க பாருங்க, 2-3 உங்களுக்கு கிடைக்கும். நீங்க புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம்னு ஒண்ணு கிடைக்கிறது. முன்னாடி புரியல, இப்ப புரிஞ்சுது. அப்ப நீங்க புரிந்து கொண்ட விஷயம்னு ஒண்ணு, புரிந்து கொண்டவன் நான், புரிந்து கொள்வதுன்னு ஒரு செயல், கிரியை. இதத்தான் நாங்க என்ன சொல்லுவோம்னா வேதாந்தத்துல பிரமேயம், பிரமாதா, பிரமித்தின்னு சொல்லுவோம். பிரமாதானா புரிந்து கொள்கிறவன். பிரமேயம்னா எதை புரிந்து கொள்கிறானோ அந்த ஆப்ஜெக்ட், அந்த விஷயம், கர்மகாரகம்னு சொல்லுவோம். புரிந்துக்கிறது ஒண்ணு. இதுக்கு மேல இதை புரிஞ்சுக்கிறதுக்கு அவன் சாதனங்கள் எல்லாம் உபயோகப்படுத்துவான். அது எல்லாமே அதுல வரும். எப்படி புரிஞ்சுட்டு இதெல்லாம் உட்கார்ந்துருக்காலே தெரியுது, எனக்கு வேண்டாம் தெரியுது. தெரியுதுன்னா எப்படி தெரியுது? நான் கண்ணை திறந்து பார்க்கிறேன்னு தெரியுது. அப்ப கண்ணால நான் பார்க்கிறேன். யாரை பார்க்கிறேன்? அதை பார்க்கிறேன், உங்களை பார்க்கிறேன். ஏன்? அப்ப எனக்கு விஷயம் நீங்க. ஆனா புரிஞ்சுக்கிறவன் நான். நான் பார்க்கக்கூடிய விஷயம் வெளியில இருக்கு, பார்க்கிறவனான நான் உள்ள இருக்கிறதா நினைச்சுட்டு இருக்கேன். உள்ள இருக்கு. இந்த பார்க்கிறதுக்கு நான் எதை உபயோகப்படுத்துகிறேன் அப்படின்னு சொன்னா என்னோட கண்ணை உபயோகப்படுத்துகிறேன். இன்னும் எத்தனையோ உபயோகப்படுத்துகிறேன். ஒரு பெரும் கண்ணு மாத்திரம் இருந்தா பார்த்துட முடியாது. அது என்ன வேணும் வேணும் சமாச்சாரம். அது எல்லாம் வந்தாக்க இந்த மாதிரி ஒண்ணு நடக்கிறது. என்னால புரிஞ்சுக்க முடியாது வெளி விஷயம். கோச்சரா அப்படிங்கிற சப்தத்துக்கு விஷயம்னா, விஷயம்னா பார்க்கப்படக்கூடிய பொருள். இதுதான் விஷயம்னு சொல்றோம். இவ்வளவு வேதாந்தங்களும் பிரம்மஸ்வரூபத்தை போதிக்கிறதே யாருக்கோ ஒருத்தனுக்கு போதிக்கிறது. ஜிஜ்ஞாசுவாக இருக்கிறவனுக்கு எப்படி போதிக்கிறதுன்னு சொன்னா அது பிரம்மம்னு போதிக்கல. அதை பாரு அதான் பிரம்மம் அப்படின்னு சொல்லி போதிக்க. நீ இதே எல்லாமே பார்த்துட்டு இருக்கே, பார்க்கிறவன் தான் பிரம்மம் அப்படின்னு. இதுதான் கோச்சரம். கோச்சரம் இல்லை. யாரு புரிஞ்சுக்கிற அப்படின்னு பார்த்தோம்னா அவன் தான் பிரம்மம். நீங்க பிரம்மம்னு சொல்லி அங்க காமிச்சு அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு அது பிரம்மம் இல்லை. யாரு பார்க்கிறார் அவன் தான் பிரம்மம். ஏனோபனிஷத்துல பிரம்மத்தை அழகா உபதேசம் பண்ணினார் சிஷ்யனுக்கு. சிஷ்யன் கேட்டான், இந்த மாதிரி கண்ணு காது மூக்கெல்லாம் வேலை செய்யறது ஆனாலும் வேலை செய்யறதா இல்ல அதை யாராவது தூண்டி விடுறாரா, அப்படி உண்டா அப்படின்னு கேட்டானா. சொன்னா இவங்க ரொம்ப
சூக்மமா விசாரிச்சுதான் இந்த கேள்வி கேட்கறான். ஆகையால நம்ம யோசித்து பதில் சொல்லணும் அப்படின்னு பார்த்து அவர் ஒன்று சொன்னார். ஆமாப்பா இருக்கு. கண்ணை தோண்டி விடுறது எதுனா கண்ணுக்கு கண்ணு அப்படின்னா, மனசை தோண்டி விடுறது எதுனா மனசுக்கு மனசு, காதுக்கு காது அப்படின்னு பொருள் போட்டாங்க. ஸ்ரோத்திரத்தை ஸ்ரோத்திரம், மனசோ மனக அப்படின்னு சொல்லுது. ஏன்னா அதை தவிர்த்து வேற அவருக்கு சொல்றதுக்கு தெரியல, சொல்ல முடியல. சொன்னார், எது இந்த கண்ணு காதெல்லாம் பார்க்கிறதுக்கு பின்னாடி இருந்து தூண்டி விடுறதோ அதுக்கு பேர் சொல்ல தெரியாம நான் கண்ணுக்கு கண்ணு காதுக்கு காதுன்னு சொல்லிட்டு வந்தேன். ஆனா அதனுடைய சுரூபத்தை சொல்லிக் கொடுக்கணும்னா வேதம் இப்படி சொல்லிக் கொடுக்குறது எப்படின்னு கேட்டா, உனக்கு தெரிந்தது தெரியாதது இது ரெண்டுல உலகம் பூரா அடங்குமா அடங்காதா? நமக்கு தெரிஞ்சது, உலகத்தில் இருக்கிற பதார்த்தங்கள் தெரிஞ்சது சிலது ஆகும், பாக்கி தெரியாததா இருக்கும். தெரிந்தது தெரியாதது இதை தவிர்த்து ஏதாவது ஒண்ணும் இல்லை. ஏன் இதுக்குள்ள எல்லாம் அடங்கணும். ஆனா நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயம் இருக்கே, வேதம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த விஷயம், இது தெரிந்தது எதுவோ அதை காட்டிலும் வேறு, தெரியாதது எதுவோ அதை காட்டிலும் வேறு அப்படின்னா இது எப்படி சமாச்சாரம்? தெரிஞ்சதை காட்டிலும் வேறுன்னா தெரியாததா இருக்கணும், தெரியாத காட்டிலும் வேறுனா தெரிஞ்சதா இருக்கணும். அது எப்படி அந்த மாதிரி ஆகணும் அப்படின்னு பார்த்தா, தெரிந்தது தெரியாததுன்னு நாம சொல்லும் போது எப்படி சொல்லுவோம்? யாருக்கு தெரிந்தது? எனக்கு தெரிந்தது. இல்லையா? யாருக்கு தெரியாதது? எனக்கு தெரியாததுன்னு சேர்க்கிறோம் இல்லையா? எனக்கு தெரியாததுன்னா ஒருத்தருக்குமே தெரியாதுன்னு ஒண்ணு உண்டா என்ன? அப்படி கிடையாது. இவனுக்கு இது தெரியும் அது தெரியாது, அது இன்னும் ஒண்ணு அவனுக்கு தெரியும் தெரியாது, அப்படித்தானே? தெரியாததுன்னு ஒரு வஸ்து சொல்லவே முடியாது. யாருக்காவது ஒருத்தருக்காவது தெரிஞ்சுதான் இருக்கும். அதே மாதிரி எல்லாம் தெரிஞ்சதுன்னு சொல்ல முடியாது. அப்போ ஒரு ஆளை நீங்க எடுத்துங்க, அவனுக்கு உலகம் கூட தெரிஞ்சது தெரியாதது இந்த ரெண்டு விதத்தை தெரியும். அவனுக்கு எதை கேட்டான்னு சொல்லுவான், இது தெரியும் இத தெரியாது. ரெண்டுல ஒண்ணு பதில் சொல்ல தெரியாதா? தெரியுமா தெரியும் சொல்றது, இடம் தெரியாதுன்னு சொல்றது. அப்படி பார்க்கறதுக்கு எனக்கு தெரிந்தது சிலது, எனக்கு தெரியாதது சிலது. இந்த தெரிந்தது தெரியாதது இது ரெண்டுமே என்ன காட்டிலும் வேறானதாக இருக்கு, அதை காட்டிலும் வேறானதுதான் நான் தான். இது யாருக்கு தெரிந்ததாகவும் யாருக்கு தெரியாததாகவும் உலகம் கூட ஆகிறதோ அவன்தான். இங்க காட்சி வேற யாருன்னு காட்சி தெரிந்ததை காட்டிலும் வேறு, தெரியாததை காட்டிலும் வேறு அப்படின்னு சொல்றது. அன்னதே விதித்தார் அதோ அறிவித்தார் பதி அப்படின்னா நீதான் பிரம்மம்னு சொல்லாம நீதான் பிரம்மம்னு சொல்லிட்டு ஆபத்து. அவன் இங்க சரி இருக்கலாம், நான் தான் பிரம்மம் அதெல்லாம் பிரம்மம் இல்லை அப்படின்னு ஆரம்பிச்சுடுவான். அதுக்காக ஜாகிரதையா இப்படி சொல்லி கொடுக்குறான். இப்படி சொல்லி கொடுத்துட்டு அந்த குரு சந்தேகம் வந்து எப்படி புரிஞ்சுட்டான்னு பார்ப்போம் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்தேனே ரொம்ப நன்னா புரிஞ்சுது அப்படின்னு உனக்கு தோன்றதா? எது மன்னியத்தே சிவேதேவி, சொன்ன விஷயம் அதான் நன்னா புரிஞ்சுது அப்படின்னு நினைக்கிறையோ? அப்படி நினைச்சா நீ இன்னும் கொஞ்சம் விசாரம் பண்ண வேண்டி இருக்கு. எரி மன்னியத்தே சிவேதேவி அப்படின்னா தப்ரமேவாபி மூலம் தோன்றிய பிரம்மம். நீ கேட்ட அந்த கேள்விக்கு பிரம்மம் இருக்கே அது கொஞ்சமா நீ தெரிஞ்சுட்டு இருக்கே அப்படின்னு ஆகும். ஆனா மீமாம்சமேவ மன்னி விதி, நீ இன்னும் கொஞ்சம் மீமாம்சம்னா விசாரிக்கணும், தெரிஞ்சுட்டு போராதுன்னு இன்னும் கொஞ்சம் நல்லா நீ மன்னத்துல விசாரம் பண்ணணும். எப்போ அண்ணா தெரிஞ்சதுன்னு அண்ணா தெரிஞ்சது இப்ப யாராவது சொல்லுவாரு, அண்ணா தெரிஞ்சுன்னா பரம சந்தோஷம், நீயாவது நல்லா தெரிஞ்சுட்டிய நான் சொல்லி கொடுத்தது அப்படின்னு சொல்லி இருக்க வேண்டாமா? இந்த குரு சிஷ்ட ஹிதாய உத்தியதா அப்படி உனக்கு தோணுதா அப்படின்னா உனக்கு போறல. ஆச்சரியமான குரு. என்ன ஆச்சு அங்க? அவர் என்ன தப்ப பார்க்கிறாருன்னு சொன்னா, யாரு புரிந்து கொள்கிறவன் நான். நீங்க சொல்லிக் கொடுத்த விஷயத்தை நான் வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்னா புரிஞ்சுக்கிறவன் வேற, புரிஞ்சுக்கப்படுற அந்த விஷயம் வேறன்னு ஆயிடுச்சுன்னா நீ புரிஞ்சுக்கலையப்பா. இது விஷயம் ஆயிடுச்சு, நான் ஏதோ சொல்லியும் நீ புரிஞ்சுக்கலையே. அதனால இன்னும் விசாரிச்சுப்பாரு.
விசாரிக்கதான் புதுசா சொல்லி கொடுத்தாலும் இதே கதைதான். நான் ஏற்கனவே என்ன சொல்லி கொடுத்தேனோ அதை நன்னா யோசிச்சு பாரு, திருப்பி 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 யோசிச்சு பாரு. அன்னதே ஒரு விதிதா அத்து அவிதிதா அப்படின்னு சொல்லி கொடுத்தேனே அதை இன்னும் சிந்திச்சு பாருங்க. உங்களுக்கு தெரியுமா ஒரு விஷயம், ஒரு பாம்புன்னு ஒருத்தன் காத்துட்டு இருக்கான், பயந்துட்டே இருக்கான். இது வேதாந்தத்துல அடிக்கடி வரணும். வெற்றி சருப்பம் சுட்டு இதெல்லாம் வரலன்னா அப்ப வேதாந்தம் கிடையாது. ஒரு கயிறு கிடக்கு, இவன் இங்கேருந்து பாம்புன்னு நினைச்சுட்டான். இவனுக்கு என்ன தெரியுது? பாம்பு தெரியுது. பயந்து நெடுங்கிறான், ஓடுறான். ஒருத்தன் வந்து சொல்றான், இது பாம்பு இல்லையே. பாம்பு இல்லைன்னு சொல்றது அப்புறம் வச்சுக்கோ, முதல்ல நீ எதுக்காக வைப்படுறேன்னு கேட்க. ஏன்னா அவன் பார்க்க முடியாது, இவன் என்ன பார்த்துட்டு இருக்காங்க. இவன் பார்க்குற பாம்பை இன்னொருத்தனால பார்க்க முடியாது அந்த ஸ்னேக். அப்ப என்ன ஆச்சு? எதுக்காக ஓடுறது? அதுக்காக பாம்பு இருக்கு பாரு, அப்படின்னா சரி அப்படிங்களா, சரி அந்த பாம்பு இருந்தா என்ன, நீ ஏன் பயப்படுறேன்னு. அப்பா என்ன சொல்லலாம், கிட்ட இருக்கு, பக்கத்துல இருக்கு, அதான் பயப்படுறேன், கடிச்சிடுமே. சரி பாம்பு கடிச்சா என்ன அப்படின்னு கேட்க. பாம்பு கடிச்சா எனக்கு உயிர் போயிடுங்க காலம் இல்லையா, இல்லையான்னு சொல்ற சாதாரண. அது பாம்பு, அது கிட்ட இருக்கு, ஏதாவது கடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு, கடிச்சிருக்குன்னா நம்ம உயிர் போயிடும், இது ஒரு பெரிய நஷ்டம், ஆகையான நான் பயந்து ஓடுறது பார்த்தேன் அப்படின்னு அவன் பூரா விவரமா சொல்லி இவர் சொன்னார். அது பாம்பு இல்லப்பா, கயிறுதான், கயிறுதான், இதான் தப்பா புரியுது. இப்படி சொன்னதுக்கு அப்புறம் கூட அவன் பயப்படுறான். இவன் சொன்னா அதான் கயிறுன்னு சொல்லிட்டே, பாம்பு இல்லைன்னு சொல்லியாச்சு, அதையும் நான் பயந்துட்டே இருக்கேன், கிட்ட போக மாட்டேங்கிற அப்படின்னு கேட்டா சொல்றேன், நீங்க சொன்னது பாம்பு இல்லைன்னு அதை நான் புரிஞ்சு விட்டேன், ஆனா அது கடிச்சுதான் என்ன பண்றது, கடிக்காதுன்னு நீங்க சொல்லிக் கொடுக்கலையே, அது கடிச்சா நான் செத்து போக மாட்டேங்கிறது நீங்க சொல்லிக் கொடுக்கலையே, இப்படி கேட்கலாம் இருக்கும். நம்ம ஸ்திதி அப்படி இருக்கு. வேதாந்தம் கேட்டு கேட்டு ஆத்மாங்கிறது சரீரத்தை காட்டுக்கும் வேறானது. நிறைய கேட்டுக்கும் தெரியும். நம்மளுடைய இந்திரியங்களை காட்டிலும் வேறானது. கண்ணு காது மூக்கெல்லாம் இல்லை, அதை விட தனியா இருக்கேன் அப்படிங்கிறது தெரியும். மனசு அதை காட்டிலும் வேறானது. அப்ப என்ன நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கு, எல்லாம் தெரிஞ்சாச்சு. ஆனால் இவ்வளவு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் எனக்கு துக்கம் இருக்கு. இது எப்படி இருக்குன்னா, இது பாம்பு இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அது கடிக்குமேன்னு பயப்படுற மாதிரி இருக்கு. அப்படின்னா தெரிஞ்சுக்கலன்னு இல்லையா. இவன் வந்து அது பாம்பு இல்லைங்கிறது இவன் மனசுல ஏறி இருந்தா அது கடிக்குமா, கடிக்குங்கிற அந்த எண்ணம் வருமா, இல்லையா. அத மாதிரி எப்ப நாம நம்மளுடைய ஸ்வரூபத்தை புரிந்து கொள்கிறோமோ அப்ப அங்க ஒரு இத்தனோண்டு துக்கத்துக்கு கூட இடமும் இல்லை. அது வெறும் ஆனந்த ஸ்வரூபம். வேதாந்தம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய பரம ஆனந்த ஸ்வரூபம் அது ஒண்ணுதான். அதை எப்படி புரிய வைக்கிறது? புரிஞ்சுக்கிறவன் தானே, புரிஞ்சுக்கிறவன் தான் அந்த ஆத்மாவா இருக்கானே தவிர அது ஏதோ வெளியில் நின்று இவன் தனியா இருந்து புரிஞ்சுக்கிறது இல்லை. அதனால வேதாந்தம் எப்படி சொல்றாதான் மகா வாக்கியம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ரகசியம். அதுதான் சர்வ வேதாந்த சித்தாந்த கோச்சரம். ஆனா கோச்சரம் பார்க்கிறவனுக்கு பார்க்கப்படுற பொருளாக அது ஆயுதாது. இது அகோச்சரங்கிற சப்தத்துல சொல்ற குரு நமஸ்காரத்துல எவ்வளவு விஷயம் இருக்குது. வேதாந்தம் தொட்டிட்டா இருக்குல்லையே, அப்படியாக புரிகின்றாதான் புரிகின்றது. அந்த சிஷ்யன் தேனோபனிஷத்தை சொன்னேன்னு அவங்க உடனே பதில் சொல்ல கொஞ்சம் டைம் விடுன்னு கேட்டா, நான் அப்ப சொல்றேன். சொன்னதெல்லாம் திருப்பி 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 நல்லா யோசிச்சு பார்த்து இந்த சிரவணம் மனநம் நிதித்தாசங்கள் எல்லாம் பண்ணி அனுபவ பரியந்தம் வந்துட்டோம்னா அங்கேன்னு வந்து கடிச்சுக்கிறான். இப்ப நான் சொல்றேன் பாருங்க, என்ன சொன்னாங்க தெரியுமா, அவனும் ஒரு வித்தியாசம் சொன்னான். இவர் எப்படி சொன்னாரோ அதே மாதிரி நீங்க சொல்லிக் கொடுத்த விஷயத்தை நான் நன்றாக புரிந்து கொண்டேன் என்று சொல்ல மாட்டேன் நினைக்கல. ஆனால் அந்த விஷயத்தை நான் புரிந்து கொள்ளவில்லைன்னு நான் சொல்லல அப்படின்னு. அதே சொல்ல முடியாது. நீங்க சொன்ன விஷயத்தை நான் புரிஞ்சுட்டேன்னு சொல்ல மாட்டேன், புரிஞ்சுக்கிறேன்னு சொல்ல மாட்டேன். அப்ப என்ன அதுதான் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அகம் மன்னே சுரேதே நோ நவேதே. நீங்க நல்லா சொத்து வேதானா நன்னாவே தெரிஞ்சுட்டேன் நீங்க சொல்லிக் கொடுத்த விஷயத்த. அப்படி சொல்ல மாட்டேன். அப்ப தெரியலேன்னு சொல்றியா, தெரியலேன்னு சொல்ல மாட்டேன், அதுவும் சொல்ல மாட்டேன். என்ன காரணம் தெரியுமா, இவர் சொல்லி கொடுத்ததுனால அவனுடைய அஜ்ஞானம் போயிருக்கு. தெரியலேன்னு எப்ப சொல்லுவோம், நமக்கு அஜ்ஞானம் பண்ணினால தானே அப்படி சொல்லுவோம் ஒரு விஷயத்த.
இவர் சொல்லிக் கொடுத்த வார்த்தையால இவருடைய அஜ்ஞானம் எப்ப போயிருக்கோ அதுக்கப்புறம் தெரியலேன்னு சொல்ல முடியுமா? அப்ப அஜ்ஞானம் போகலேன்னு அர்த்தம், தெரியலேன்னு சொன்னா. அதனால அப்படின்னு சொல்ல மாட்டேன், இப்படின்னு சொல்ல மாட்டேன் அப்படின்னு சப்தத்தை மாற்றி சொன்னான். அதே விஷயம் அவிஜானம் அந்நதேவ தத்விதிதா அவிதிதாததி நல்லா புரிஞ்சு சொன்னாதான் புரிஞ்சுது. இதெல்லாம் வேதாந்தத்துடைய விசேஷமான சொரூபத்தை சொல்லிக் கொடுக்குறது. எவ்வளவு ஆழ்ந்த கருத்து இருக்கு இதுல. அதன் மூலமாக சொல்லிக் கொடுக்கிறது. ஆனா எப்படி புரிஞ்சுக்கிறத கண்டி அதைத்தான் சொல்றார் ஆகோச்சரம். அது விஷயம் ஆயிடாது, பார்க்கிறவன அதுதான் எல்லாத்தையும் பார்க்கிறது. நாம அதை பார்த்து தேடத்து போயிருக்கோம். சர்வ வேதாந்த சித்தாந்த கோச்சரம் தம் அகோச்சரம் விஷயமே ஆகாத அந்த ஸ்வரூபம் தான் இது. எது? நம்மளுடைய குரு, நமக்கு பிரம்மத்தை உபதேசம் பண்ணக்கூடிய குரு சர்வ வேதாந்தமும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த தத்துவமே தான், வேற இல்லை. கோவிந்தம் பரமானந்தம் சத்குரும் பிரணதோ. இது வந்து மங்களாச்சரணம் இந்த கிரந்தத்துக்கு. இந்த கிரந்தத்துக்குள்ளேயே இந்த கிரந்தத்தை படிச்சா நமக்கு என்ன பலம் வரும்ங்கிறத சொல்லிட்டார். இந்த ஒரு ஸ்லோகத்துக்குள்ள என்ன தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுட்டா நமக்கு என்ன வருங்கிறது எல்லாம் சொல்லி முடிச்சாச்சு. அடுத்த ஜந்தூனாம் நரஜன்ம துர்லபம் அகும் ததோ விப்ரதா அஸ்மாத் வைதிக தர்ம மார்க்க பரதா வித்வத்வம் அஸ்மாத் பரம் ஆத்மானாத்ம விவேச்சனம் அனுபவோ பிரம்மாத்மனா சம்ஸ்திதி முக்திர் நோ சதகோடி ஜன்ம சுகிருத்தை புண்ணீர் வினாதம். அமலாகரத்தை அடுத்த இந்த ஸ்லோகம் தான் முதல் ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் எப்படின்னு சொன்னா, இந்த சாஸ்திரத்திலே என்னெல்லாம் நிரூபணம் பண்ண போறாரோ அத்தனையும் சேர்த்து இதெல்லாம் வரப்போறது அப்படின்னு காண்பிக்கக்கூடியதாக இருக்கு. நேர்வாரியா பார்க்கும்போது நமக்கு நாமெல்லாம் இப்ப மனுஷ ஜென்மாவை எடுத்திருக்கோம். ஆனா மனுஷர்கள் தானே. இந்த மனுஷ ஜென்மாவானது ரொம்ப துர்லபம், இதை வீணாக்க கூடாது. இதுதான் தாற்பயம். ஜந்தூனாம் நரஜன்ம துர்லபம். ஜந்து அப்படின்னு சொன்னா ஜன்மா எடுக்கக்கூடிய ஒவ்வொரு பிராணியும் ஜந்து. ஜந்து நாம ஜந்துன்னு வேற மாதிரி நினைச்சிருக்காரு. ஜந்து அப்படிங்கிற சம்ஸ்கிருத பதத்துக்கு இறப்பு எடுக்கக்கூடிய ஒவ்வொரு பிராணியும் ஜந்து தான். மனுஷனும் ஜந்து தான், எல்லாமே ஜந்துல சேர்ந்தது. எதால ஈ எறும்பு கிருமி கீட்டத்திலேருந்து ஆரம்பிச்சு பிரம்மா பரியந்தம், பிரம்மான்னு சொன்னேன் அங்க இங்க ஒருத்தர் இருக்காரு பிரம்மா, நாலு அந்த பிரம்மலோகத்துக்கு அதிபதியா இருந்திருக்காரு, அவர் பரியந்தம் எல்லாரும் ஜந்து. இவருக்கு இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது பரமாத்மா, அவர் ஜந்து கிடையாது. இந்த ஜந்துக்கள்ல எது துர்லபம்னு சொன்னார்னா நரஜன்ம துர்லபம். நரகான மனுஷனுக்கு இந்த மனுஷ ஜென்மா எடுப்பதுங்கிறது ரொம்ப துர்லபம். மேல எத்தனையோ ஜென்மாக்கள் இருக்கு, இதை விட உயர்ந்த ஜென்மாக்கள் இருக்கு. தேவதையா பிறக்கிறது, சொர்க்கத்துல பிறக்கிறது, பிரம்மலோக பரியந்தம். இதுக்கு கீழே அவராந்தா அதோகதி. ரொம்ப ரொம்ப அதோகதினா இந்த செடி கொடி மரமா பறக்கிறது இருக்கு, அதுக்கும் உயிர் உண்டு, அது ஒரு ஜென்மாதான் வேதாந்த சித்தாந்தப்படி. அதுதான் ரொம்ப ரொம்ப கீழ்பட்ட ஜென்மம். பாவத்தினுடைய கடைசி இதுக்கு போனா அங்க போய் செல்லும் அப்படின்னு சொல்லிருக்கு. ஆவராந்தா அதோகதி. எங்கவும் போறதுக்கு நமக்கு சாமர்த்தியம், வேலையும் போகலாம், கழியும் போகலாம். அப்படி இருக்கும்போது இந்த நரஜன்மாங்கிறது இருக்கு, இது துர்லபம். நீங்க தேவ ஜென்மாவை எடுத்தீங்கன்னா அது ரொம்ப துர்லபம்னு சொல்லல. பிரம்மலோகத்துக்கு போய் அப்படின்னு சொன்னா அது துர்லபம் இல்லை. ஆனா எனக்கு நான் சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு துர்லபமான ஜென்மம் இந்த நரஜன்மா. அப்படி என்ன கண்டு இந்த நரஜன்மாவில அப்படின்னு கேட்டால் என்ன புரிஞ்சுக்கணும்னா, நரஜன்மாவுக்கு கீழ்பட்ட ஜென்மாக்கள் இருக்கே, அந்த ஜென்மாவில சொன்னா அந்த தத்துவத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு தேவையான புத்தி சக்தி இல்லை. தத்துவம் புரியும், அது ஏதோ பசி தாகம் அந்த மாதிரி ஒரு 5
சில விஷயங்களைத்தான் அதனால புரிஞ்சுக்க முடியும். பசு பக்ஷி இத்தியாதிகள் போனோம்னா. ஆனா தர்க்கத்தை உபதேசம் பண்ணி அதை புரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான சக்தி அங்க இல்லை. மனுஷ ஜென்மாவை விட்டுட்டு ஒரு மாதா பிறந்துட்டு நான் மாதிரி வேதாந்த விசாரம் பண்றேன்னா பண்ண முடியாது. வேதாந்தத்தை புரிஞ்சுக்க முடியாது. பேசுறதுக்கு சக்தி இல்லை, பேசுறதுக்கும் சக்தி இல்லை, பேசுனதை கேட்டு புரிஞ்சுக்கிறதுக்கும் அந்த ஜென்மாபடி அதுக்கு சக்தி கிடையாது. ஏதாவது யோகிகள் அந்த ரூபத்துல இருந்து கேட்டாலும் அதை கேட்காதுங்க. அந்த ஜென்மா யாரு எடுக்கிறாரோ அந்த ஜென்மாவுக்கு அதை கேட்கறதுக்கு சக்தி கிடையாது. மேல தேவ ஜென்மா எடுக்கலாமே சொர்க்கத்துல, அவளுக்கு வேதாந்தம் கேட்கணுங்கிற எண்ணம் வராது. ஏன் வராது தெரியுமா? ஒரே போகம், போகத்துல ஆட்டமா இருக்கும், அவனுக்கு இதே தெரியாது. ஆனா மனுஷ லோகம் எப்படி இருக்குன்னு கேட்டா, இங்க சுகமும் இருக்கு துக்கமும் இருக்கு. அது ரொம்ப வரப்போதான் நமக்கு. நம்ம துக்கப்படுறது இருக்கே, நம்ம சந்தோஷப்படணும். நமக்கு இப்பதான் சாமி துக்கம் கொடுத்துருக்காரு அப்படின்னு. ஏன்னா அந்த துக்கத்தை பார்த்து நம்ம இந்த துக்கம் வராம இருக்கிறதுக்கு நம்ம வேதாந்த சிரமம் பண்ணலாம்னு ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துறது இல்ல. இது அந்த கிடைக்காது உங்களுக்கு. அந்த ஒரே சுகமா ஒரே கண்ணை மறைக்கும் உபநிஷத்துல அழகா சொல்லி சொல்றது. இப்ப நமக்கு நான் கிடைச்சிட்டு உபயோகப்படுத்தி நான் அப்புறமா நல்ல ஜென்மாலாம் நிறைய பண்ணி தேவலோகத்துக்கு போய் அப்புறமா வேதாந்த விசாரம் பண்ணிக்கிறேன் நீ அப்படின்னு சொன்னா, நீ அந்த போய் வேதாந்த விசாரம் பண்ணினா எப்படி தெரியும் தெரியுமா உனக்கு தத்துவம்? ஆடின்னு இருக்கிற நீர்ல முகத்தை பார்க்க முடியுமா? ஏதாவது தெரியும், அது அசைற மாதிரி. அந்த மாதிரி யாருக்கும் உனக்கு ஆசைப்பட்டு. ஏன்னா அந்த போகங்கள் இருக்கே, அந்த போகம் நம்ம மனசுல படிஞ்சு இந்த ஸ்வரூபத்தை புரிஞ்சுக்க விடாம, அதுல இருந்து தப்பிச்சு வந்தா அதெல்லாம் ரொம்ப 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 துர்லபம். இங்கேந்து ஆரம்பிச்சு தேவலோகம், இந்த மனுஷ லோகத்துக்கு மேல இருக்கக்கூடிய கந்தர்வலோகம், தேவலோகம், எல்லா லோகம் சொல்றேன், எல்லா லோகமும் அப்படிதான். பிரம்மலோகத்துக்கு போனால் அதுக்கு நல்லது. அங்க பயிற்சின்னு புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக விசாரம் பண்ணினா அந்த பிரச்சனை புரியுமா? ஆனா அங்க போக முடியுமா நம்மளால? அங்க போறது பரம துர்லபம், எல்லாருக்கும் கிடைக்காது. ஆனால் இந்த மனுஷ லோகம் எப்படி இருக்குன்னு சொன்னா, இருக்கும் நிழலும் ரெண்டையும் எப்படி பிரிச்சு அழகா புரிஞ்சுக்க முடியுமோ, பளிச்சுன்னு புரிஞ்சுக்க முடியுமோ, அத போல ஆத்மாவையும் அனாத்மாவையும் பிரிச்சு புரிஞ்சுக்கிறதுக்கு இங்க ஒரு சந்தர்ப்பம் இருக்கு. அந்த சந்தர்ப்பம் எப்படி கிடைச்சதுன்னு சொன்னா, இந்த இடத்துல நமக்கு வைராக்கியத்துக்கு ஒரு சின்ன வழி வைராக்கியம் இருக்கு. அந்த 6வது அத்தியாயத்துல பகவத்கீதையில இந்த யோகார்த்த தியான யோகத்துல ஒருத்தர் ஈடுபட்டு இருக்கான், சன்னியாசம் வாங்கிட்டு இருக்கான், கர்மாவை விட்டுட்டான். ஞான யோகம் பரமாத்மாவிலேயே தன்னுடைய மனத்தை ஏகாகிரப்படுத்துறது அப்படின்னு ஆரம்பிச்சு, ஆனா சித்தி அடைய முடியல, நடுப்புற விட்டு போச்சு. ஏதோ காரணங்கள், பிரதிபந்தம் விட்டு போச்சு. விட்டு போய் அப்படியே போயிட்டானே. ஆனால் அர்ஜுனனுக்கு சந்தேகம் வந்தது, அவன் கதி என்ன? அவன் கர்மகதியை அடையறதுக்கு அவன் கர்மாவை விட்டுட்டு வந்துட்டான். இந்த மார்க்கத்துல பிரம்மசாட்சா்காரம் அடையணும்னு பிரயத்தனம் பண்ணி அது பண்ண முடியல, அதுல விட்டு போச்சு, நின்று போச்சு. அப்படியானா அவனுடைய கதி என்ன? இங்க இதுவும் இல்லை அதுவும் இல்லைன்னு ஒண்ணும் இல்லாம போயிட போறானோ அப்படின்னு பயந்து கேட்டான். சுவாமி சொன்னார், பார்த்த நைவேத நாமுத்திர விநாசஸ்து வித்தியதே. அவனுக்கு விநாசம்ன்றது கிடையாது அப்படின்னு தீர்மானம் வச்சுக்கோ. அப்ப என்ன ஆகும்னா, நீ நல்ல கர்மாக்கள்லாம் அனுஷ்டானம் பண்ணி அது மூலமாக எந்த பெரிய லோகங்கள் எல்லாம் உத்தமமான லோகங்களை அடைவாயோ, அதுக்கு மேல ஒருபடி உத்தமமான லோகங்களை பல நாள் அவன் அனுபவிச்சுட்டு மறுபடியும் இகலோகத்துக்கு வந்து சேருவான். கெட்டு போயிடுவானோன்னு நினைச்சுக்கிறாரு. இங்க ஒரு நல்ல குலத்துல அவன் ஜென்மா எடுப்பான் அப்படின்னு சொன்னான். அத்தவான்னு இன்னொன்னு சொன்ன, அத்தவா முதல்ல ஸ்ரீமதாம் சொன்ன, சுதீனாம் ஸ்ரீமதாம் தேகே யோகபிரஷ்டா அதிகாரி. யோகபிரஷ்டன் பேரு. யோகம் பண்ணி அதோடைய பலத்தை அடைய முடியாது யோகபிரஷ்டனா. இந்த மாதிரி ஒரு நல்ல பணக்கார குலத்துல அவன் பிறப்பான், அப்புறம் நல்லா இருப்பான். அதுக்கப்புறம் இன்னொன்னு சொன்னா, இதை விட இன்னொரு வசதி அவன் சொல்றேங்கிறது,
அதுவா யோகினாமேவ குலே பவதி தீமதா. இந்த ஸ்ரீமதா இந்த தீமதா. அங்க ஸ்ரீ இருக்கு, இங்க தீ இருக்கு. அந்த ஸ்ரீனா பணம். சரியா? பணக்காரன் வீட்டுல ஜென்மா எடுப்பான்னு உன்னை சொல்லிட்டு அடுத்தது பணமாண்டாம் நல்ல புத்தி உள்ள குலத்துல ஜென்மா எடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இல்ல சொன்னார் தெரியுமா? ஏதத்தி துர்லப தரம் லோகே ஜென்ம யதீதிருஷம். ஏழையா பிறக்கிறது துர்லப தரம். அத புத்திசாலியாகவும் பணம் இல்லாமலும் இருக்கக்கூடிய குடும்பத்துல அவன் பிறப்பான்னு சொன்ன அந்த ஜென்மா இருக்கு. அந்த ஜென்மா ரொம்ப ரொம்ப சக்தி கிடைக்காது எல்லாருக்கும். நாங்க தப்பா நினைச்சுக்க மாட்டோம், இது தப்பு மாதிரி இருக்காது. ஏதோ சாமி உலக இருக்காரோ அப்படின்னு மாற்றி போட்டாரோ அப்படின்னு இல்லை. அவன் இது ஏழையா இருக்கிறவனுக்கு அந்த தனத்தினால வரக்கூடிய மதம் இருக்காது. அதுல இருந்து தப்பிச்சுட்டான் இல்லையா? இல்லைன்னா இதனால எங்க பெற முடியும்? அந்த பணத்தெல்லாம் தாண்டி அதுல இருந்து வரக்கூடிய மதங்கள் எல்லாம் தாண்டி வரணும். அது கஷ்டம். அதுக்கு நிறைய ஜாஸ்தி பண்ணிருக்கணும். அதனால இவனுக்கு அந்த கஷ்டம் இல்லாம பண்ணிருக்காரு சாமி. அதனால ஏதற்கு துர்லபதனம். ஏன்னா சுகம் துக்கம் ரெண்டையும் பார்க்கறதுக்கு அவனுக்கு சட்டுன்னு வைராக்கியம். வெறும் சுகத்தை மாத்திரம் பார்க்கறது வைராக்கியம். அதாவது வைராக்கியம் வராட்டா அவனால தன்னை பத்தி யோசிக்கவே முடியாது. வெளியில்தான் யோசிச்சுட்டு இருக்க முடியும். அதனால வைராக்கியம் இல்லாதவனுடைய புத்தியில ஏறாது ஆத்மதத்துவம். ஆகையால ரொம்ப துர்லபதனம். ஆனா நரஜன்மாவிலதான் இந்த சௌக்கியம் இருக்கு. இதுல பணக்காரனுக்காரங்க சும்மா சொல்றது. ஆனா யாரா இருந்தாலும் துக்கமும் சுகமும் கலக்காத ஒரு நரம் கிடையாது. ஒரு மனுஷ ஜென்மா இல்லை. அது பணம் தான் இருக்கிறது, அதை பத்தி கவலையே இல்லை. அவனுடைய வாழ்க்கையில அவன் கவலைப்படாத ஒரு ஜென்மா அப்படின்னு இருக்கவே முடியாது. ஏன்னு கேட்டா மனுஷ ஜென்மாவுக்கு புண்ணியம் பாவம் ரெண்டும் சேர்ந்துதான் காரணமா இருக்கும். அதனால புண்ணியத்துடைய பலமான சுகமும் அவனுக்கு கிடைக்கும். அவன் பண்ணின தப்புக்கு அதுக்கும் கிடைக்கும். ஆகையால ரெண்டும் கலந்து வருது நமக்கு ஒரு வரப்பிரசாதம். அதனால இங்க உள்ள தப்பை புரிஞ்சுட்டு துக்கத்தை புரிஞ்சுட்டு இதுல இருந்து விலகிறதுக்கு வழியை பார்க்கறதுக்கு நமக்கு ஒரு வழி கிடைக்கிறது. அதனால இப்பேற்பட்ட இந்த மனுஷ ஜென்மா இருக்கு, இது ரொம்ப துர்லபம் நம்ம வேதாந்தத்துக்கு. அப்படி துர்லபம்னு சொல்றதுல தாற்பயம் என்னன்னா இதை வீணாக்கிறது. ஜந்தூனாம் அரஜன்ம துர்லபம். இதுல இருந்து இன்னொன்னு காமிச்சு என்ன காமிச்சாரு தெரியுமா? இந்த ஜென்மா உனக்கு துர்லபம் அப்படின்னு சொன்னதுனாலேயே இவனுக்கு பல ஜென்மா இருக்குன்னு தெரிஞ்சு போறது இல்லையா? ஒருத்தன் பிறந்தான் செத்துட்டான்னா அதோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னா அப்புறம் துர்லபம்னு சொல்றது என்ன அர்த்தம்? இவன் பல ஜென்மாக்கள் எடுத்துட்டு இருக்கான். எடுத்துட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு ஜென்மா வராம இந்த மனுஷ ஜென்மா கிடைச்சதுங்கிறது ஒரு சக்தி துர்லபம் அப்படின்னு சொன்னதுனாலேயே இவனுக்கு மனுஷ ஜென்மாவை தவிரவும் பல ஜென்மாக்கள் இருக்கு. எல்லா ஜென்மாவையும் இவனே எடுத்துட்டு இருக்கான்னு தெரியும். அதனால என்ன, ஜென்மா எடுக்கிறதுனாலேயே இவன் சாகவில்லைன்னு ஆயிடுச்சு. செத்து போய் அழிஞ்சு போயாச்சேன்னு வச்சுங்களா, திருப்பி பிறப்பான், பிறக்காது இல்லையா? அப்ப சரீரத்தை காட்டிலும் இவன் வேறுன்னு ஆயிடுச்சு. ஸ்தூலமான சரீரம் இருக்கு, இது போயிட்டு போயிட்டு வருது. அதாவது ஒண்ணு போறது வேற ஒன்று விடுறது. ஆனா அது யாருக்கு வருதோ அவன் அழியாதவன். எங்கேயாவது ஒரு சமயம் அதை இப்போ சரீரத்தை வச்சு எரிக்கும் போது ஆத்மாவும் சேர்ந்து எரிஞ்சு கொடுத்துன்னு வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் திருப்பி ஜென்மா வர முடியுமா? முடியவே முடியாது. ஏன்? அதுல இருந்து என்ன தெரியுது? இவன் பல ஜென்மாவை எடுக்கிறான்னு இந்த ஸ்தூல சரீரம்ங்கிறது ஆத்மா இல்லை, அதுதான் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுட்டாங்க. அப்பதான் அப்படி புரிஞ்சுட்டவனை பார்த்துதான் சொல்றான், இந்த மாதிரி ஜந்துனாம் நரஜன்ம துர்லபம்பா. அதனால இது ஜாகிரதையா உபயோகப்படும். அதனால நாம் வேறு, இதுதான் நம்மளுடைய முதல் படி. குழந்தையிலேருந்து நம்மளுடைய அத்தியாசப்படி நாம எப்படி வச்சுட்டு இருக்கோம்னா இந்த தேகத்தை தான் நானும் வச்சுட்டு இருக்கோம். நீங்க சொல்றதோ சொல்லலையோ, இது என்னுடைய சரீரம், இதை காட்டு நான் வேறுன்னு சொன்னாலும் சரி, இதுதான் நான் என்னுடைய விவகாரத்தில் நான் சொல்லி நான் மாத்திரம்
எல்லாரும் எப்படி எனக்கு தெரியுமே நான் வேற அப்படின்னு கேட்டால், நான் இப்ப பாம்பு கதை சொன்னேன் பாருங்க, அது மாதிரி வேறுன்னு சொன்னாலும் தெரியாது. இல்ல யாரு அப்படின்னு கேட்டா சட்டன் நீங்க என்ன சொல்லுவது, இந்த மாதிரி பேரு இன்னாருடைய புரியல, இந்த விவரம் தானே கொடுக்குறாரு. இது யாரை பத்தின விவரம், அது எதை பத்தின விவரம், இருக்கு இந்த பேர் வந்திருக்கு, யாருடைய புள்ள, இது சரீரத்தை பத்தின விவரம் தான். உன்னை பத்தின விவரத்தை கொடுன்னு சொன்னா நாம ஏன் இதை கொடுக்கலாம்? ஆனா லோகத்துல இதைத்தான் கொடுத்தாகணும். நாம பாட்டுக்கு வேற எதுவும் நான் தான் பரமாத்மா ஆத்மான்னு சொல்லிட்டு பைத்தியம் நினைச்சு லோக விவகாரத்தை இப்படிதான் கொடுக்கலாம். ஆனா அதுல இருந்து என்ன தெரியுது, இவனுக்கு ஆத்மாவோட சம்பந்தப்பட இஷ்டம் இல்லை, இவங்க சரீரத்தை தான் தாங்க வச்சுக்கணும், அதை பத்தி தான் பேசணும்னு தீர்மானம் பண்ணிட்டு இருக்கான். தெரியல, அதை தவிர ஒண்ணும் தெரியல. ஆக இவன் தெரிஞ்சின்றதாக வச்சிருந்தாலும் கூட இந்த சரீரத்தை தான் நினைக்கிறத விடலேன்னு ஆச்சு. அப்ப நம்ம முதல் படியாக என்ன தெரிஞ்சுக்க வேண்டியிருக்குன்னா, இந்த சரீரத்தை காட்டிலும் நான் வேறாக தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் போகணும். அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்து சார்வாகன்ல இருந்து ஆரம்பிச்சு நாஸ்திக தரிசனம் ஆஸ்திக தரிசனம் இருக்கு. அந்த சார்வாகன் இருக்கானே அவன் ரொம்ப யோசிச்சு பார்த்து இந்த மாதிரி பார்த்தான்னு நினைக்கிறேன், சரீரத்துல ஒன்னும் ஆத்மான்னு நீங்க சொல்ற மாதிரிதான் ஒண்ணும் இல்லை அப்படின்னு. சரீரம் தான் நான், அதை தவிர்த்து அங்க ஒண்ணு இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு. சரீரம் ஒரு சமயத்துல புரிஞ்சுக்கிறது, விசாரிச்சுக்கிறது, அப்புறம் ஏதோ கெட்டு போயிடுது, போயிடுது, அதான் முடிஞ்சு போச்சு. அவனை கண்டிச்சாதான் ஆஸ்திகன். சரீரத்துக்கு மேல இன்னொன்னு ஆத்மானு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய வாதம் நாஸ்திகவாதம். அந்த வாதம் இல்லை, அந்த வாதம் உள்ளவனுக்கு இந்த சாஸ்திரத்துல அதிகாரம் இல்லை. அதிகாரம் இல்லைன்னா என்ன அப்படின்னு சொல்லிக் கொடுக்காது அப்படின்னு நினைக்க கூடாது. இந்த அதிகாரங்கிற ஒரு சப்தமே ஒரு பாரிபாஷிகம். பாரிபாஷிகம்னா அதை அப்படியே எடுத்துக்க கூடாது, அதனுடைய அர்த்தம் உள்ள அர்த்தம் உண்டு. மாற்ற சொல்லிட்டு இருக்கேன், எனக்கு பந்தம் இருக்கு, நான் இந்த பந்தத்திலிருந்து விலகணும் அப்படின்னு நினைக்கிறவன் வேதாந்தத்துக்கு அதிகாரி அப்படின்னு ஒரு வாக்கியத்தை எடுத்து, நான் பந்தத்தை விலக்கி விடுபடணும், மோட்சத்தை அடையணும் அப்படின்னு யாரு நினைக்கிறானோ அவன் அதிகாரி. அப்படின்னா யார் அதிகாரி இல்லை? எவனுக்கு தான் பந்தத்துல இருக்கிறதே தெரியலையோ அவன் அதிகாரி இல்லை. எவன் முக்தன் ஆகிவிட்டானோ முக்தி அடைஞ்சு விட்டானோ அவனுக்காகவும் இந்த சாஸ்திரம். அப்படின்னா என்ன அர்த்தம் பாருங்க, இந்த சாஸ்திரம் யாருக்கு உபயோகப்படுமோ அவன் தான் அந்த சாஸ்திரத்துக்கு அதிகாரி. யார் முக்தி அடைஞ்சுட்டானோ அவனுக்கு நான் ஆத்மஸ்வரூபம் சொல்லிக் கொடுத்து பிரயோஜனம் இல்லை, அவன் தான் முடிஞ்சாச்சு, அவன் அடைஞ்சாச்சு. அதுக்கப்புறம் அவனுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு வேலை இல்லை. எவன் எப்படி ஒரு ஆத்மா கிடையவே கிடையாது அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டு சரீரம் தான் ஆத்மா கொடுத்தானோ அவனுக்கு என்னால சொல்லிக் கொடுக்க முடியாது. இது எவ்வளவு சொன்னாலும் அவன் ஏற்க முடியாது. ஏன்னா அவனுடைய புத்தியானது அவன் அந்த மாதிரி பண்ணி வச்சு, அந்த புத்தி அவன் தான் அப்படி பண்ணிட்டு விட்டான். இதுக்கு மேல அவனை அதுக்கு வேற வழி இருக்கு. ஆனா இது சாதாரணமா நான் சொல்றேன், யாரு தன்னுடைய புத்தியில இதுக்கு விபரீதமாக தீர்மானம் பண்ணி விட்டானோ அவன்கிட்ட நாம் பேசினது அவன் காதுல விடாது, அவன் மனசை ஏற்றுக்காது அப்படின்னு இருக்கும்போது அப்ப அவனை பேசாம புத்துடலாமான்னா புத்துட வேண்டாம். லோக சங்கிரகம் சம்பஷன் கருத்துவர் அவனும் நல்ல வழிக்கு இழுத்திருக்கு பிரயத்னம் பண்ணுன்னு சொல்லி கொடுத்துருக்கார். எப்படி பண்ணணும் தெரியுமா, அவனுடைய புத்தியில கேள்வி கேட்டு பதில் சொல்ல முடியாதபடி அவனை பண்ணி அவன் ஏற்கனவே தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கிறது ஓஹோ நாம தெரிஞ்சுக்க தெரியாதுங்கிற ஒரு எண்ணம் அவனுக்கு வரும். தான் தெரிஞ்சின்றது சரிதான் அப்படின்னு நினைச்சு விட்டான்னா அப்புறம் இன்னொரு சொன்னதை கேட்க மாட்டான். ஆனா அவன் தெரிஞ்சின்றதுல ஏதோ தவறு இருக்குமோ அப்படின்னு அவன் மனசுல சந்தேகத்தை உண்டாக்கியாச்சுன்னா அதுக்கப்புறம் ஓ அப்படின்னா நீங்க சொல்ல வந்துடுவான். அப்ப அவனுக்கு இதை போதிக்கணும். இதை சாஸ்திர ரீதியில அவன் ஏற்கனவே பண்ணி வச்சிருக்கிற தீர்மானத்துல ஒரு அப்பிராமான்ய புத்தியை ஏற்படுத்தணும். ஏற்படுத்தினா அப்ப எது நஜம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு அவனுக்கு ஆசை வரும். இதவா சொல்றேன்,
இப்படியாக பண்ணணும். ஆனா அவனுக்கு விட்டுடணும்னு சாஸ்திரம் யாரையும் விட சொல்லல, யாருக்கும் இருக்குதுன்னா. ஆனா வேதாந்தம் சொல்லக்கூடிய பிரயோஜனம் எப்போ ஒருத்தனுக்கு சித்திக்குமோ அவன் தான் அதிகாரி. யாருக்கு சித்திக்கும்னு சொன்னா இந்த மாதிரி இருக்கிறவனுக்கு அதிகாரி அதிகாரி. அப்படி பார்க்கும்போது நான் எடுத்து சொல்லுவேன், அதிகாரிக்கு தான் இந்த சாஸ்திரமே ஆரம்பிக்கிறது. அதிகாரி வேற என்ன சொல்லுவாங்க நினைச்சா அது கூட இது சொல்லலாம் சொல்லுவாங்க. பணம் போறது அப்படியே உட்காரு, அவர் உட்காரு வந்துடாரு. ஆகையால இந்த தத்துவ ஞானத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு இவன் சரி ஆஸ்திகனா இருக்கணும். ஆஸ்திகனா யாரு ஆஸ்திகம் தெரியும்? தேகத்தை தவிர்த்து நான் இருக்கேன்னு நம்பக்கூடியவனாக, தெரிஞ்சின்றவனா இருக்கணும்னு நான் சொல்லல. ஆனா இதுல நம்பிக்கை உள்ளவனாக இருக்கணும். தேகம் வேறு, தேகம் போகும், பிறந்தது போயிடும், ஆனா நான் இருக்கேன், அடுத்த ஜென்மா நமக்கு வரும் அப்படிங்கிற தெரிஞ்சின்றவன் இருக்கான, தீர்மானம் இருக்கானே, அவன் தான் ஆஸ்திகன். அவனுக்கு தான் இந்த சாஸ்திரம் விடு கொடுக்குறது, அவனுக்குதான் உபயோகப்படுத்துறதுக்காக அவன் தான் அதிகாரி. அப்போ இந்த ஜந்துனாம் நரஜன்ம துர்லபம்னு சொன்னது அந்த மாதிரினா நீ எத்தனை ஜென்மா எடுத்திருப்ப, அந்த ஜென்மாவிட இப்ப கிடைச்சிருக்க இந்த ஜென்மா நரஜன்மா ரொம்ப துர்லபம். இது எப்ப கிடைக்குன்னு சொல்ல முடியாது. ஆகையால இப்ப இதை உபயோகப்படுத்த அப்படிங்கிறதுக்காக தான் ஜந்துனாம் நரஜன்ம